அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அல் குர்ஆன் ஆயத்தை கொஞ்சம் கேளுங்க. இந்த அல் குர்ஆன் வசனத்துல மனிதன் அல்லாஹ் பலவீனமாக படைத்தேன் என்று சொல்லிட்டு அவனை கைவிட்டுட்டானா அல்லது அவனை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்திருக்கிறானா என்ற விஷயத்தை இதுல நாங்க டீட்டெயிலா والله يريد أن يتوب عليكم ويريد الذين يتبعون الشهوات أن تميلوا ميلا عظيما يريد الله أن يخفف عنكم وخلق الإنسان ضعيفا. அல்லாஹ் யுரீது ஐயத்தூப அலைக்கும். நீங்க இதுவரைக்கும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்த எல்லா விடயங்களையும் விட்டு தௌபா செய்து நல்ல அமல்கள் செய்ய ஆரம்பிச்சா அல்லாஹ் உங்களோட எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு விரும்புகிறான். யுரீதுல்லதீன யத்தபியூன ஷஹவாத். தன் மனோ இச்சைகளை பின்பற்றிட்டு சில பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன விரும்புறாங்க தெரியுமா? அன் தமிழு மைலன் அதிகமா. நீங்க நேர்வழியில் இருக்கக்கூடாது, அதை விட்டு விலகி வழிகேட்டில் தான் நீங்க வாழணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. வயுரீதுல்லாஹு ஐயுஹஃபிஃப அன்கும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுபடுத்த நாடுகிறான். வஹுலிக்கல் இன்சானு தாயிஃபா. மனிதன் பலவீனமாகவே படைக்கப்பட்டுள்ளான். ஒரு ஆணை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவன் தன்ட மனைவி, பிள்ளைகள், தன் பெற்றோர்கள் எல்லாரையுமே கவனிக்கணும். அதற்காக ஒரு வேலைக்கு போவான், அவன் அதில் கஷ்டப்படுவான். ஒவ்வொரு மனிதர்களோட வேலையை பொறுத்தும் நிறைய அவங்களுக்கு டென்ஷன் ஆகுவாங்க. இந்தந்த வேலைகளை முடிக்கணும், இதை இப்படி செய்யணும். அந்த வேலையை செய்கிறதுக்கு முதலாளிகளை ஏச்சுப்படுவாங்க. அதில் சில தடங்கள் வரும், சில குழப்பங்கள் வரும். எனவே ஒரு மனிதன் இயல்பாகவே மன அழுத்தங்களுக்கு உட்படுவான், கஷ்டப்படுவான். ஏண்டா ஹுலக்கல் இன்சானு தைஃபா. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான். எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? வல்லாஹு யுரீது ஐயுஹஃபிஃப் அன்கும். அதை இலகுபடுத்த விரும்புகிறான். எனவே தான் உங்களுக்கு தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான். ஒரு மனிதன் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு லுகருக்கு போய் நான் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறேன், அவன் மிகப்பெரியதொரு சக்தி, அவன் தான் என்னை படைச்சான் அப்படின்ட்டு அவனுக்கு முன்னால் நின்று நாங்கள் கையை கட்டி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த வானங்கள் பூமி எல்லாத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ், அவனுக்கு எல்லா புகழ் அனைத்தும். அவன் எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அவன் எனக்கு இஸ்லாத்தை தந்திருக்கிறான், அவன் எனக்கு உணவு தந்திருக்கிறான்னு சொல்லி அவன் நினைச்சு அவன் அந்த முழு தொழுகையையும் உணர்ந்து பயபக்தியோடு தொழும்போது அவனோட ஆன்மா நிம்மதி அடையுது. அவனுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வருது, அவன் புத்துணர்ச்சி அடைகிறான், உற்சாகம் அடைகிறான். இதனால மன அழுத்தங்கள் இல்லாம சந்தோஷமாக அவன் திரும்புறான். திரும்ப அவனுக்கு வர டென்ஷனான விஷயங்கள், கஷ்டமான விஷயங்கள், அது எல்லாத்தையும் அசர் தொழுகை அவனுக்கு இல்லாமக்குது, மஹ்ரிப் தொழுகை இல்லாமக்குது. இந்த 5 வேளை தொழுகை ஒரு மனிதனை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைக்குது. இன்றைக்கு உங்களுக்கு மன அழுத்தம், நீங்க ஒரு கவுன்சிலர்கிட்ட போனா அவர் தியான முறையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவாரு. அதை விட பல்லாயிரம் மடங்கு முறை சிறந்தது இந்த தொழுகை. இது ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகணும்னு அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி எங்களை இலகுபடுத்துறான். அதே போல் நாங்கள் நிறைய சம்பாதிப்போம், நிறைய பணம் எங்கள்கிட்ட இருக்கும். அதனால் யார் இதை திருடிட்டு போயிடுவானோங்கிற பயம் எங்களுக்கு இருக்கும். இதனால் எங்கள் குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டைகள், பிள்ளைகளுக்கு மத்தியில் குழப்பங்கள் வரும். இந்த படத்தில் இருக்கிற அதிக ஆசையால் எங்களோட உள்ளம் அதிகமாக அசுத்தப்படும். நாங்கள் எத்தனையோ பேருக்கு கொடுக்காம வச்சிருப்போம், அவங்க எங்கள் மீது பொறாமப்படுவாங்க. இப்படி இந்த பணத்தால் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் எலோன் மஸ்க் கூட சொன்னார், நிறைய பணக்காரர்கள் காசில் நிம்மதியில் சொல்லிக்கிறாங்க, அது உண்மைதான், அவங்க உணர்ந்து தான் அதை சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். எனவே அந்த பணத்தால் எங்களோட உள்ள மாசுபட்டு இருக்கிறது. இதனால தான் அல்லாஹ் சொல்றான், இது நீங்க ஜகாத்து கொடுங்க, அது என்ன செய்யும்? உங்களோட உள்ளங்களை சுத்தப்படுத்தும். ஹுலிக்கல் இன்சானு தைஃபா. மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி அதிக காசு இருந்தால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும் தான். வல்லாஹு யுரீது ஐயுஹஃபிஃப அன்கும். உங்களை இலகுபடுத்த, உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த பாரத்தை குறைக்க விரும்புகிறான். எனவே தான் அந்த ஜகாத்தை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதே போல் இந்த வசனத்துக்கு தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹ் விளக்கம் சொல்றாங்க. குலிக்கல் இன்சான் தைஃபா அப்படின்டா அவன் பெண்கள் விஷயத்துல மிக பலவீனமாக இருக்கிறான். அவனை கட்டுப்படுத்த இயலாது. அவங்க ஒரு ஆளை விரும்பி அது கிடைக்காட்டி வார மன அழுத்தங்கள், அவங்க கிடைச்சதுக்கு பிறகு அவங்க இக்னோர் பண்ணின வார கஷ்டங்கள், அவங்க பேசும்போது வர நிறைய சண்டைகள், இதனால அவன் மனசு உடையுது, மிகப்பெரிய ஒரு வழியை எதிர்கொள்றான். இதனால நிறைய தற்கொலை கூட செய்யறாங்க. அல்லாஹ் சொல்ல குலிக்கல் இன்சான் தைஃபா. மனுஷன் அப்படித்தான், பலவீனமானவன். இப்படி ஒரு நடந்தா உடைஞ்சிருவான். அதுக்குத்தான் வல்லாஹு யுரீது ஐயுஹஃபிஃப அன்கும். அல்லாஹ் உங்களுக்கு அதை இலகுபடுத்த நாடுகிறான். எனவே பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு இருந்தா ஷைத்தான். எனவே தனியே இருக்காதீங்க. தேவைக்கு இல்லாம அனாவசியமா நீங்க பெண்களோட பேசாதீங்க. இது எல்லாம் அவனை இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு போறதை தடுக்கு. பலவீனமா படைக்கப்பட்டிருக்கிறான். அதுக்கேற்ற மாதிரியான சட்டங்களை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். அதே போல மக்கள் எங்களை பத்தி புறம் பேசும்போது எங்கள் மனசு நோகும். நாங்க இன்னொரு ஆளை பத்தி புறம் பேசிட்டோம், இது அவருக்கு
தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு யோசிப்போம். தெரிஞ்சதுக்கு பிறகு அவரை முகத்தை பார்க்க அவமானப்படுவோம். அவரை பத்தி எங்கள்கிட்ட ஒருவர் புறம் பேசுறாருன்னு சொன்னா அவரும் என்னை பத்தி புறம் பேசுவாரேங்கிறது நினைக்கும் போது எங்களுக்கு கவலையாக இருக்கும். எனவேதான் அல்லாஹ் தாலா நீங்கள் யாரையும் புறம் பேச வேண்டாம் அப்படின்ட்டு தடுத்துட்டான். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, குலிக்கல் இன்சானு தஐஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். பலவீனமாக படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆபத்துகள் கெடுதிகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலி அமைச்சிருக்கிறான். அந்த வேலிக்குள்ள நாங்க நின்றோம்னு சொன்னா நிம்மதியா சந்தோஷமாக வாழலாம். அதை தாண்டி போக முயற்சி செஞ்சா மிகப்பெரிய கஷ்டத்தையும் மன அழுத்தத்தையும் அனுபவிக்க வேண்டி வரும்.